என்ன இப்படி பண்ணிட்டு அண்ணனுங்க எல்லாம் பாத்துருந்தாங்க. ஏன் கதவை சாத்துறீங்க? என்னங்க இது? என்ன விஷயம்? ஐயோ உங்க அண்ணனுங்க எல்லாம் இருக்காங்க. என்ன நீ பாட்டுக்கு என்ன தொட்டுக்கிட்டு? அண்ணன் பார்த்தாரு என்ன உதப்பாரு. உட்காருங்க. எதுக்கு உட்காருங்க? ஏங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ 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 எந்திரிங்க. ஐயாங்க எந்திரிச்சு நில்லுங்க. ஐயோ என்னங்க இது? நான் சொல்றது செய்யலைன்னா உங்க கூட பேச மாட்டேன். ஐயோ பேசாம மாத்திரம் இருக்காதீங்க. சொல்லுங்க. இது பாருங்க, எனக்கு சீக்கிரமே ஊரறிய கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்கு பரிகாரம் தான் இது. எனக்கு புரியலையே. ஒரு பொண்ணுக்காக யார் கஷ்டப்படுறாங்களோ அந்த ஆம்பளை காலை தொட்டு அந்த பொண்ணை கும்பிடணும். அவங்கள உட்கார வச்சு காலை அமுக்கணும். அப்பதான் அந்த பொண்ணு நல்லா இருப்பா. எனக்காக நீங்க தானே கஷ்டப்படுறீங்க. நான் நல்லா இருக்கணுமா இல்லையா? ஆமா நல்லா இருக்கணும். அப்ப என்ன இதெல்லாம் செய்ய விடுங்க. சரி விடுங்க. நல்லா இருக்கு. என்னென்னமோ சொல்றீங்க, என்னென்னமோ செய்யறீங்க. இதெல்லாம் உங்க அண்ணனுங்க பார்த்தாங்க. எனக்கு தான் அடி போத. என்ன விட்டுருங்க. என்னங்க அறையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கு, படுக்கையெல்லாம் விரிச்சு வச்சிருக்கு. வேலைக்கு வேற யாராவது? அதான பார்த்தேன். கதவை சாத்திட்டு வாங்க. சாத்தியாச்சு. என்ன இனிமே இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. ஐயோ என்னங்க வேலை செய்ய வேணாங்கிறீங்க? எவனோ ஒருத்தர் என்ன மாதிரி மாப்பிள்ளை கிடப்பான்னு சொன்னதுக்காக தானே கோச்சுக்கிறீங்க. அதுக்காக என்ன எங்க வேலை செய்யக்கூடாதுங்கிறீங்க? அவன் ஒண்ணு தப்பா சொல்லலைங்க, உண்மையத்தான் சொல்லிருக்கான். சின்னதம்பி அண்ணன் வந்துட்டேன். அண்ணன் கூப்பிடுறாரு, வரங்க. உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சுங்க. இது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் அண்ணனுங்களுக்கு தெரியணும். நரி கல்ல நரிதான். அச்சும் 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 அச்சும். எனக்கு தெரியாமலே என்ன பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனாங்க பாருங்க. எனக்கு கல்யாணமா? அந்த வீட்டுக்கு போனா அந்த அப்பனுக்கு காது கேட்கல, ஆத்தாவுக்கு காது பாட சொன்னாங்க அந்த பொண்ணு. ஆத்தி அதுக்கு வந்து அப்படியே ஆம்பளை கொலை. ஐயோ நமக்கு இந்த கல்யாணங்கள் எல்லாம் வேணாங்க. அங்க புடிச்ச ஓட்டம் நேரம் இங்க வந்து
கொஞ்சம் இருங்க நான் அடே வாங்க 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 வாங்க. ஏய் முதலாளி அம்மாடா உள்ள கூப்பிட்டு போ. எடுத்துக்கங்க. போ போ. ஓ நீ சொன்னதுல இருந்தே உடம்பெல்லாம் நடுங்குதியா? ஆமா அந்த பொண்ணு சுவிட்ச் தொட்ட உடனே செத்து போயிடான்னு சொன்னியே, அது எப்படியா? மெயின்ல இருக்க 2 கனெக்ஷனையும் மாத்தி கொடுத்துட்டேன். இவ அந்த சுவிட்சை தொட்ட உடனே இவனுங்க ஊர்வலமா கொண்டு வர தங்கச்சி செத்து போயிடுவா. புது மிஷினை உன் ராசியான கையில ஆரம்பிச்சு வைமா. உங்க அண்ணன்க இன்னும் ஓஹோன்னு சம்பாதிக்கணும்னு வேண்டிக்க. டேய், புடிங்கடா அவனை. ஏய், நான் சொல்றது கேளுடா. டேய், 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 சொல்றது கேளுடா. என்ன நடந்தது தெரியாம ஏடா அடிக்கிறீங்க? நான் ஒண்ணு வேணும் அவங்கள தொடல. அவங்க அதை தொட்டுதாங்கடா. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போங்கடா. அவர் அடிக்காதீங்க. காரணம் இல்லாம சின்ன தம்பி இப்படி 4 பேருக்கு முன்னாடி நடந்துக்க மாட்டாருன்னு 4 பேருக்கு முன்னாடி உன்னை தொட்டு தூக்கியிருக்கா. நான் சொல்றது கேளுங்க. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவர் என்ன சொல்றாருன்னு முதல்ல கேளுங்க. உங்க அண்ணனுங்க இங்க வேலை செய்யற ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்தாங்கல்ல, அவ உங்களை சாகடிக்க முடிவு பண்ணிட்டா. நீங்க அந்த சுவிட்சை தொட்டு இருந்தீங்க, செத்து போயிருப்பீங்க. நான் உங்களை தொட்டதை விட நீங்க அந்த சுவிட்சை தொடுறது மேல போய் தொடுங்க, சாவுங்க. வேலை நீங்களும் அது சொல்ல வந்தவன இப்படியா குத்துறது? இனிமே உங்க வீட்டு பக்கம் நான் வர மாட்டேன்.
நீங்களே என் வீட்டு பக்கம் வராதீங்க. உங்க வேலையும் வேணாம், ஒண்ணு வேணாம், நான் வரேன். இந்த பொழப்பு வேணா நாத்தா முதல்ல சொல்லிச்சு, நான் கேட்டிருக்கணும். இவங்களுக்கு என்ன புண்ணாக்க போடுறீங்களா இல்ல சோத்த போடுறீங்களா? இப்படி குத்துறாருங்க. நான் இல்ல சார். போடா கனெக்ஷனா குடுக்குற கனெக்ஷனு கேளு உள்ளவா நான் தரேன் உனக்கு கனெக்ஷன்